இந்தியாவிலே திருப்பூருக்கு பெருமை சேர்த்து திருப்பூர் குமரன் பிறந்த இந்த மண்ணை வணங்கி நான் இங்கே உரை நிகழ்த்து வருகின்றேன். நல்ல ஒரு தலைப்பு. மணி பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் கருவறையா வகுப்பறையா என்று. என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது என் அம்மா. என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது என் அம்மா. என் அம்மா என்று என்னுடைய கரம் பிடித்து அம்மா என்று எழுத கற்றுக் கொடுத்தது வகுப்பறைதான். வகுப்பறைதான் எனக்கு அம்மா என்று எனக்கு எழுத கற்றுக் கொடுத்தது. ஒரு கோயிலுக்கு செல்ல வேண்டுமானால் அவன் இந்துவாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டுமானால் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஒரு சர்ச்சுக்கு செல்ல வேண்டுமானால் அவன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். ஆனால் வகுப்பறை என்கிற ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமானால் அவன் மனிதனாக இருக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதுதான் நம்முடைய வகுப்பறை. எனக்கு முன்னாலே வந்து ஐயா சதாசிவம் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார். அதாவது தையல்காரன் அளந்து பேசுவார், புகைப்படக்காரன் டெவலப் பண்ணி பேசுவார், பேப்பர்காரன் தூக்கி எறிந்து பேசுவார், ஆட்டோக்காரன் சுற்றி சுற்றி வந்து பேசுவார், வெண்ணெய் வியாபாரி உருகி உருகி பேசுவார். இப்படிதான் நம்முடைய ஐயா சதாசிவம் பேசினார். ஒன்றை சொன்னார், எல்லாத்துக்கும் ஒரு வீடு என்றார். ஐயா சதாசிவர்களே, இங்கே எத்தனை தாய்மார்கள் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் 2 வீடு. ஒன்று பிறந்த வீடு, இன்னொன்று புகுந்த வீடு. ஒரு பெண் என்று சொன்னால் 2 வீடு. சில கவுன்சிலர்களுக்கும் சின்ன வீடு இருப்பதை ஐயா அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகவே ஒரு வீடு அல்ல, அவர்களுக்கெல்லாம் பல வீடுகள் இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பல பற்றர்கள் உண்டு. இந்த சென்னிமலை பகுதியில் நல்ல பெட்ஷீட்டுகளை தயாரித்து தருகிற தறிப்பட்டறை, அந்த தயாரித்து தருகிற அந்த துணிக்கு சாயம் போடுகிறது சாயப்பட்டறை. அதை போல விவசாயம் செய்வர்களுக்கு வேண்டிய கொள்ளுக்கறிகளை தயார் பண்ணுகிற கொள்ளுப்பட்டறை, நல்ல ஆபரணங்களை தயாரித்து தருகிற நகைப்பட்டறை. அதை போல எங்கள் வகுப்பு பட்டறை நல்ல மனிதர்களை, அறிவாளிகளை, அப்துல் கலாமை போல, அதை போல நம்முடைய விவேகானந்தரை போல, மயில்சாமி அண்ணாதுரை போல பல்லற்ற அறிவாளிகளை உருவாக்கி தருவது எங்களுடைய பட்டறைதான். அதுதான் எங்களுடைய அருமையான வகுப்பறை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கருவறையில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள், கருவறையிலே பிள்ளைகள் பிறக்கிறார்கள், வகுப்பறையிலே தான் அவர்கள் வளர்கிறார்கள். கருவறை உறவுக்கு மட்டும் சொந்தம். தாய் தந்தை மகன் என்பது கருவறை உறவுக்கு மட்டும் சொந்தம். வகுப்பறை இந்த உலகத்திற்கே சொந்தம். கருவறை என்பது அழியக்கூடிய சொத்துக்களை தரும், பொன்னும் பொருளும் தருவது கருவறைதான். ஆனால் எங்கள் வகுப்பறை அழியாத செல்வத்தை தருவது எங்களுடைய வகுப்பறை என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவர்கள் சொன்னார்கள் கருவறை பற்றி. கருவறையிலும் மாறுபாடு உண்டு, கருவறையிலும் வேறுபாடு உண்டு, கருவறையிலும் ஏற்றத்தாழ்வு உண்டு என்பதை ஐயா அவர்களுக்கு நான் பின்னாடி வருகிற கருவறை தொழிலுக்கு பதில் தர வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் நம் பையன் வயிற்றிலே பெண் ஆண் சிசு என்றால் சேட்டை கடையில் போய் குங்குமப்பூ வாங்கி கொடுப்பாங்க, பையன் சிகப்பாக வளரட்டுன்ட்டு. பெண் பிள்ளை என்றால் என்ன செய்ய தெரியுமா? கள்ளிப்பால் கொடுப்பார்கள். கொடுத்ததா இல்லையா? கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசையை நெசைக்க ஒரு செய்தி தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா? ஒரு பெரியவர் எங்கள் ராயபுரத்தில் ஒருத்தர் கேட்டார், ஐயா எனக்கு எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தோம், பொண்ணு கிடைக்கலம்மா, என்ன செய்யுதுன்னா? எப்படா கிடைக்கும்? வயிற்றில் இருக்கிற சிசுவெல்லாம் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு போடுவீங்க, வர்ற பசங்களுக்கு எப்படா பொண்ணு கிடைக்கும் என்று அந்த பெரியவர் கேட்டார். காரணம், பெண்களை என்றால் அதை நசைக்குவது கருவறை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் எங்கள் வகுப்பறை அப்படி அல்ல. எந்த ஏற்றம் தாழ்வும் கிடையாது.
அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு கல்விப்பால் தருவது எங்கள் வகுப்பறை என்பதை தலைவர் நடுவர் அவர்களே நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டார்கள். தலை நிமிர்ந்து நடக்கலாமா ரோட்டிலே என்று வீட்டிலே அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட பெண்கள் எங்களுடைய வகுப்பறைக்கு வந்ததற்கு பிறகுதான் அடுப்பு ஊதுகிற பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார்கள். தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்ற பெண்கள் தான் போலீஸ் அதிகாரிகளாக செயல்படுகிறார் என்று சொன்னால் எங்கள் வகுப்பறை தான் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு. இன்றைக்கு பெண்களிடத்திலே வரதட்சணை கேட்பதற்கு அஞ்சுகின்ற அளவுக்கு பெண்கள் கை நிறைய சம்பாதிக்கிறார் என்றால் அந்த கை நிறைய சம்பாதித்து கொடுப்பது எது தெரியுமோ? வகுப்பறை என்பதையும் நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், வகுப்பறை கருவறையிலே பிறந்த ஒரு பெண், கருவறையிலே பிறந்த ஒரு குழந்தை நாளடையிலே திருநங்கை என்று மாறிவிட்டால் அந்த கருவறை உறவு கைவிட்டுவிடும். ஆனால் எங்கள் வகுப்பறை அவர்களை கைவிடாது. அவர்களை அரவணைத்து அவர்களை படிக்க வைத்து அவர்களை பட்டதாரியாக, திருநங்கைகளாக இருந்தாலும் பட்டதாரியாகி சமுதாயத்தின் அந்தஸ்தை உண்டாக்கி தருவது எங்கள் வகுப்பறை தான். வீடு வரை உறவு, குடும்பத்தை பற்றி சொன்னாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இதுதான் சார் உறவு. இதுதான் கருவறை சொந்தங்கள். கடைசி வரைக்கும் யாரும் கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் நான் கை கொடுக்கிறது எது தெரியுமா? அதுதான் கல்வி. கடைசி வரை நமக்கு கை கொடுப்பது எது தெரியுமா? அதுதான் கல்வி. அந்த கல்விக்காக எத்தனை தலைவர்கள் பாடுபட்டார்களா என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். ஐயா அவர்கள் மிகவும் நெருக்கமானவர், மிகவும் போற்றக்கூடிய அப்துல் கலாம் ஜனாதிபதியாக பதவியேற்கிறார். பதவி முடிந்து வீட்டிற்கு போகலாம் என்று புறப்படுகிற நேரத்தில் நிருபர்கள் அவர்களை சுற்றி வருகிறார்கள். ஐயா, நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று. நான் வகுப்பறைக்கு செல்ல இருக்கிறேன் என்று. புரியவில்லையே, நான் மீண்டும் கல்வி பணி ஆற்றப் போகிறேன் என்று கேட்கிறார்கள் நிருபர்கள். நீங்கள் பெரிய ஜனாதிபதியாக இருந்துவிட்டு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திற்கு போகிறீர்களே, சரியா என்றான். எனக்கு ஜனாதிபதி பதவியை விட மாணவர்களுக்கு பாடம் கொடுப்பதைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே 12,000 மாணவர்களை சந்தித்தது மட்டுமில்லை, கடைசியில் ஒரு மாணவன் மடியிலே அவர் தலை சாய்ந்து மாய்ந்தார் என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட அப்துல் கலாம் மாணவர்களை சிந்தித்தார்கள். அதை போல ஒரு சிறந்த விஞ்ஞானி உங்களுக்கெல்லாம் தெரியும், சர் சி வி ராமன். அவருக்கு ஒரு முறை ஜனாதிபதி மாளிகையில் இருந்து ஒரு கடிதம் வருகிறது. ஐயா, உங்களுக்கு பாரத ரத்னா பட்டம் தர இருக்கிறோம். அந்த பாரத ரத்னா பட்டத்தை இத்தனாம் தேதியிலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அதற்கு சச்சிராமன் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு மீண்டும் ஜனாதிபதி எழுதுகிறார், நான் அந்த தேதியில் வர முடியாது. காரணம், அன்றைக்கு என்னுடைய மாணவர்கள் ஆய்வு கட்டளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு கட்டளை எழுதுகிற மாணவர்களுக்கு விளக்கம் தருவது ஆசிரியர் என்னுடைய கடமை என்று பாரத ரத்னா பட்டத்தை விட மாணவர்களை பெரிது என்று கருதியவர்கள் தான் சர் சி வி ராமன் அவர்கள். உலகம் போற்றுகிற அலெக்சாண்டர், எப்பேற்பட்ட அலெக்சாண்டர், ஒரு வெற்றி மன்னன். அவன் சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு வருவதற்கு என் பெற்றோர்கள் தான் காரணம், ஆனால் இந்த உலகமே என் காலடியிலே வருவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பரிசோதனை என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெருமை. எழுத்தறிவித்தவன் இறைவனாவார். இப்பொழுது முருகப்பெருமானை பற்றி சொன்னார் ஒரு பாடல். முருகனுக்கு ஒரு பெயர் உண்டு தெரியுமா? முருகனே ஒரு ஆசிரியர். இங்கே சென்னிமலையில் இருக்கிற முருகனாகட்டும், முருகன் ஒரு ஆசிரியர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு தெரியுமா? அப்பனுக்கு பாடம் சொல்ல சுப்பையா என்று. திரு கும்பகோணம் பக்கத்திலே இருக்கிற ஒரு கோயிலில் அவர் காட்சியாக திருமூலநாதன் சாமியாக காட்சியளிக்கிற அவர் சிவனுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு சிவனுக்கு வலது காலில் பிரமாண மந்திரத்தை ஓதியவர் யார் என்று கேட்டால் அவர்தான் நம்முடைய முருகப்பெருமான். ஆகவே முருகப்பெருமான ஒரு ஆசிரியர் என்பதை ஐயா சதாசிவம் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை போல இந்த வகுப்பறை மதித்தவர்களை, இந்த வகுப்பறையில் மாணவர்களுக்காக பாடம் நடத்தியவர்களை கௌரவித்த நாடு நம்முடைய நாடு.
நம்முடைய தேசம் மறக்க முடியுமா? இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்து 2வது ஜனாதிபதியாக வந்தவர் யாரு தெரியுமா? ஆந்திராவை சேர்ந்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் ஒரு ஆசிரியர். ஒரு ஆசிரியரை குடியரசுத் தலைவராக அழகு பார்த்த நாடு நம்முடைய நாடு. அதை போல அவருக்கு பின்னாலே வந்த சங்கர் தயாள் சர்மா ஒரு ஜனாதிபதி. ஒரு முறை மாஸ்கட் போகிறார். மாஸ்கட் போய் விமான நிலையத்திலே போகிற போது அந்த நாட்டு மன்னன் வரவேற்க வருகிறார். அப்போது நாட்டுடைய மரபு, எந்த மன்னனும் விமான நிலையத்திலே யாரை வரவேற்க செல்லக்கூடாது. மீறி அவர் வருகிறார். தடுக்கிறார்கள். அல்ல, நான் வரவேற்பேன் என்று சொல்லி அவர் விமானப்படையிலே இருந்து கீழே இறங்குகிறார் சங்கர் தயாளா. அந்த நாட்டு மன்னன் நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற சங்கர் தயாள் சர்மா காலிலே விழுந்து வணங்கி மாலை அணிவிக்கிறார். சுற்றி இருக்கிறவரெல்லாம் கேட்கிறார்கள், எதற்காக ஐயா நீங்கள் இந்த மரியாதை? அவர் பூரா காலத்தில் அவர் ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராக இருந்த மாணவருக்கு மாணவனாகிய நான் நன்றி செலுத்துவதுதான் என் கடமை என்று சொன்னால், இதுதான் வகுப்பறை கொடுக்கிற பாடம். வகுப்பறையிலே நல்லதை சொல்லித் தருவார்கள். இந்த நாட்டிலே உயர்ந்த கருத்துக்களை சொல்லித் தருவது வகுப்பறை. வகுப்பறை அது மட்டுமல்ல, உப்பு இல்லாமல் கூட நாம் சாப்பிடலாம், ஆனால் நட்பு இல்லாமல் வாழ்ந்திட முடியாது. நமக்கு கடைசி வரை வருவது நட்புதான். உறவுகள் கைவிடலாம், அண்ணன் தம்பிகள் கைவிடலாம், ஆனால் என்றைக்கு நம் கைவிடாத ஒரு உறவு என்று கொண்டால் வகுப்பறையிலே நாம் பழகிறோம் இல்லை, அந்த நட்பு தான். அந்த நட்பு தான் நமக்கு கடைசி வரும். அதுதான் ஒரு படத்திலே ரத்த திலகம் என்கிற படத்தில் சிவாஜி அவர்களும் சாவித்திரி அவர்களும் அருமையாக அதை சொல்லுவார்கள், பாடுவார்கள். என்ன பாடல் என்று கேட்டால், அவர்கள் பாடி திரிந்த பறவைகளே, பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்வோம். எந்த உறவு? வகுப்பறையில் இருக்கிற அந்த உறவை ஒரு பாடல் மூலம் கண்ணதாசன் சொல்லுகிறார். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்வோம். வரவாள் இல்லாமல் செலவுகள் செய்து பார்த்து மகிழ்ந்தோம் என்று சொன்னால் இது வகுப்பறைக்கு கிடைக்கிற மரியாதை தான். பல இடங்களெல்லாம் முன்னாள் மாணவர் சங்க மீட்டிங் நடக்கும். நான் அஞ்சப்பாய் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்க துணைத் தலைவர். அங்கே வருடத்திற்கு ஒரு முறை 40 வயது 50 வருடமான மாணவர்கள் பெரியவர்கள் எல்லாம் தாத்தா பேரன் பிள்ளைகளோடு கலந்து இந்த பாடலை பாடுவோம். அங்கே கிடைக்காத ஒரு உறவு எங்கேயும் கிடைக்காது. ஆகவே வகுப்பறை என்று சொன்னால் நல்லதை பழகும், நல்லதை சொல்லிக் கொடுக்கும், நம் வாழ்க்கையை உயரப்படுத்தும், நல்ல நட்புகளை தேடித்தரும். அப்படிப்பட்ட ஒரு வகுப்பறை தான் ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்திற்கும் அல்ல, பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அல்ல, இந்த நாடுடைய முன்னேற்றத்திற்கும் நல்ல தலைவர்களை, இன்றைக்கு இருக்கிற காமராஜரை போன்ற தலைவர்களை போல உருவாக்க வேண்டுமானால் நல்ல பள்ளிகளால் தான் அதை உருவாக்க முடியும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பைக்கு நன்றி தெரிவித்து, இதோ தேருக்கு முன்னால் பேசுகிற வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நடுவர்களுக்கு என் காலத்தாலும் என் குடும்பத்தின் சார்பிலும் அவருக்கும் கோடான கோடியை நன்றியை தெரிவித்து, நீங்கள் எனக்கு தங்கத்தட்டு தர வேண்டாம், தாமரத்தட்டு தர வேண்டாம், அனைவரும் ஒரு கைத்தட்டு தட்டி என்னை முயற்சி கடலில் ஆழ்த்துமுறை கேட்டு விடைபெறுகிறேன். சுவாமியே சரணமை. குடும்பம் கள்ளிப்பாலை தருகிறது, வகுப்பறையோ கல்விப்பாலை தருகிறது. நான் ரொம்ப ரசித்தேன். அது அழியாத செல்வத்தை அள்ளி கொடுப்பது வகுப்பறைன்னர். ரொம்ப அழகாக பேசியிருக்கார். இதை விட யாராலும் அதை பேச முடியாது. 2 இடத்தை தொட்டார். நான் அதை யோசித்து பார்க்குறேன். சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர் பணியிலே இருந்து ஜனாதிபதியானார் இல்லையா? ஆசிரியர் படிப்படியாக ஜனாதிபதியானார். ஜனாதிபதியாக இருந்த மேதக அப்துல் கலாம் அந்த பதவிக்காலத்துக்கு பிறகு ஆசிரியரானார். ஒருவர் ஆசிரியரிலிருந்து அந்த உயரத்தை ஜனாதிபதியை தொட்டார், ஒருவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஆசிரியருக்கு வந்தார். அப்படி என்றால் ஜனாதிபதி பதவியும் ஆசிரியர் பதவியும் சமமான பதவி என்பதை 2 பேரும் காட்டியிருக்கிறார்.
அதுதான் நான் கருத்து. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. சில தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னாலே பள்ளிக்கூடம் தான் அனுப்புவாங்க. அன்றைக்கி ஒருத்தர் எழுதியிருந்தார், ரொம்ப அழகாக இருந்தது. புத்தகம் அமைதியாக இருக்கிறது, படித்தவன் ஆட்டம் போடுகிறான். புத்தகம் அமைதியாக இருக்கிறது, படித்தவன் ஆட்டம் போடுகிறான். பாட்டில் அமைதியாக இருக்குது, குடித்தவன் ஆட்டம் போடுறான். ரொம்ப அழகாக ரசித்தேன். பணம் அமைதியாக இருக்கிறது, வச்சுங்கிறவன் ஆட்டம் போடுறான். பிணம் அமைதியாக இருக்குது, தூக்கி போடுறவன் ஆட்டம் போடுறான். இதுதான் தலையெழுத்தோ? அவன் எழுதியிருக்கான், அனைத்தும் தலைகீழாக இருப்பது தான் தலையெழுத்தோன்னு எழுதியிருந்தான். வகுப்பறையை அண்ணனை விட யாராலும் உயர்த்த முடியாதியா. நான் ஒரு ஆசிரியர்ன்றதுனால சொல்கிறேன். ஒரு நல்ல பலமான கைத்தட்டல் கொடுங்க. அரட்டை அரங்கத்தில் பேசுகிறார், அகடவேடத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் என் குலதெய்வ திருக்கோயிலில் என் மக்களிடத்தில் பேசுவது தான் எனக்கு மகத்தான வெற்றினார். பார்த்தீங்களா? அங்கே தான் அவர் நிற்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வகுப்பறையில் இருந்து ஆயிட்டார், வெளியில் வந்துட்டார். நாங்கள் 36 வருஷம் அதுக்குள்ளேயே இருந்தோம். நான் சங்க இலக்கியம் ஔவை நடராஜங்கிட்ட படித்தேன்டா, திருக்குறள் ஐயா பாப்பையா ஐயா இடத்துல படித்தேன்டா, திருக்குறள் முன்சாமி சார் இடத்துல படித்தேன்டா, கணேஷ் சிசபேசன் இடத்துல இடைக்கால இலக்கியங்கள் படித்தேன்டா. ஒரு பையன் ஓன்னு அழுகுறான், சார் நீ ஏன்டா அழுகுறன்னு? நீ மட்டும் நல்ல வாத்தியார்கிட்ட படிச்சுட்ட, ஏன் தலையெழுத்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கினேன்னா சார் அவன். அப்போ நம்மளை எந்த லெவலில் வச்சுக்கிறான் பாரு. கிளாஸ் எல்லாம் சாதாரணமானது இல்லைங்க. வகுப்பறை வித்தியாசமான பிள்ளைகள், வேடிக்கையான பிள்ளைகள் எல்லாம் உட்காந்துருப்போம். நிறைய பிள்ளைகள் அறிவிலையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அறியாமையிலும் கண்டுபிடிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஐயா ரொம்ப அழகாக முத்திரை பதித்த பேச்சு அது. நான் அவர் இப்படி பேசுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவ்வளவு உறுதியான வாதங்கள். எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ஆழம். இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என 1000 தான் ஆம்பளைங்க பேசினாலும் ஒரு பெண் சொன்னால்தான் அதில் ஒரு தர்மம் இருக்கும், நியாயம் இருக்குன்னு நம்புறதுனால, அதனால தான் எந்த வீட்லேயும் பாருங்கள், ஒரு பொண்ணு பிறந்தா இந்த வீட்டில் ஒரு 7-8 பொண்ணு இருந்தாலும் மகாலட்சுமி பிறந்துங்க தான் சொல்லுவான். அந்த அம்சம் அவங்களுக்கு மட்டும்தான். ஒரே பையனாக பிறந்தா கூட மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு எவனும் சொல்ல மாட்டான். நான் தயவு செஞ்சு நீங்கள் நாளைக்கு 6 வீட்லையாவது ஒரு பையன் பிறந்துட்டான்னு வச்சுக்கோ, என்ன பிறந்துக்குதான், மகாவிஷ்ணு பிறந்துக்கிறாரு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவன் அப்படியே போயிடுவானா? அவன் கேட்பான், சங்கு சக்கரம் இருக்குதான்னு கேட்பான். ஏன் கேட்குறேன்னு இவன் கேட்பான். இல்லை வளர வளர அப்பன் மேலே சக்கரத்தை விட்டு சங்க ஊதிடுவான்டா, அதனால தான் கேட்டான்னுவான். எவ்வளோ இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு, பெண் பிள்ளைனாலே ஒரு தனி இடம் உண்டு, மரியாதை உண்டு. காரணம் இறைவனுடைய படைப்பு. அது மென்மையாக படைத்தான், மேன்மையான எண்ணங்கள் அங்கே வரும். இரக்கத்தை படித்தான் இல்லையா? அதனால் ஜெயஸ்ரீ சொன்ன பிறகு, நீங்கள் தானே வாங்க, கருவறையில் எப்படி உருவாக்குறாங்க பிள்ளைங்கன்றதை அவங்க சொன்ன பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.